guys. Hello guys. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீசெண்டா JJKல சீசன் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான சம்பவங்கள்லாம் அதில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன் ப்ரோ பார்க்காமே சொல்லியா ப்ரோ பார்க்கணும் ப்ரோ. பட் அதை இன்னுமே கொஞ்சம் மெருகேற்ற விடமா தான் இன்னைக்கு ஒரு விசித்திரமான ஒரு இதாக அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எடுத்து உள்ள வைடா களத்தில். JJK கார்ட்ஸ் தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதாவது ஜுஜுட்சு கைசன்ல இருக்க கார்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன கேரக்டர் கிடைக்குது, இந்த கேரக்டர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இதை எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் வாங்கியிருந்தோம். ஸோ ஒன்று அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன கார்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதில் என்ன கேரக்டர் வேணும்னு உங்களுக்கு மனசுலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு டீம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம டாப்பில் இருக்க எல்லா கேரக்டரும் டாப்பில் இருக்கிறதே பார்க்க எத்தனை இருக்கும், 1 சுற்றி முற்றி போனால் 10 கார்டு தான் பாக்கெட் தான் இருக்கும். ஏதாவது ஒரு கார்டு ஒரு கார்டு இல்லை, ஒரே கார்டு என்ன வேணும் கேட்டால் மகராக கிடைக்காது. நீ அதெல்லாம் கேட்காத. ஒரு கார்டு உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்றா. ஒரு கார்டா மொத்த கார்டு எனக்கு வேணும். இவன் இன்னைக்குள்ள சொல்ல மாட்டேன். ஒரு கேரக்டர் என்ன வேணும்னு சொல்றா. கேரக்டரா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஆக்சுவலா கைஸ் ஒரு 2 நிமிஷம் கொடுக்க நான் மரணம் பண்ணிட்டு புதைச்சிட்டு வந்துடுறேன். உன் கார்டு பத்திக்கிட்டு இருக்கியான். நான் சொல்லிட்டேன் மெகுமியா. சோ எனக்கு என்ன கேரக்டர் வேணும்னா எனக்கு கெட்டோ வேணும்பா. கெட்டோ நம்ம கெட்டோ எனக்கு கெட்டோங்கிற கேரக்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா சுக்குனா. இல்ல தம்பி சிரிக்க கூடாது தம்பி. காமெடி வேணாம். அந்த அளவுக்கு பெரிய காமெடி எல்லாம் கிடையாது. சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதுவும் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக் வர வரைக்கும் லைக் பண்ணுங்க. அப்படி 2K லைக் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அடுத்து நீங்க என்ன கார்டு சொல்றீங்களோ அதை நம்ம வாங்கி அன்பாக்சிங் பண்ணலாம். கார்டு மட்டும் கிடையாது, எந்த அனிமியோட ஐட்டமா இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க அன்பாக்சிங் பண்றோம். ஓகேவா? பூலோகத்திலே இல்லாட்டி அண்ணன் பாதாளத்துல எடுத்துட்டு வருவாரு. நீங்க மட்டும் சொல்லுங்க, சொன்னா போதும் அப்படிங்கறதுல கொண்டு வந்துருவாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்படியே மறக்காம ஹைப்பே போட்டு விட்டுருங்க கைஸ். சோ இப்போ நம்ம இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணலாமா? ஓகே செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். ஸோ டோட்டலாக 12 பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். உனக்கு 6 எனக்கு 6. ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே. 1 2 3 ஒரே மாதிரி 4 5 6. தம்பி என்ன தம்பி எல்லாம் ஒரே கார்டு 3 கார்டு கொடுத்துருக்கீங்க. இங்கே வர எங்களுக்கு ஒரே கார்டு 3 கார்டு இருக்குது. அப்போ நான் ஒரு கார்டு எக்ஸ்சேஞ்ச். சரி இதில் இல்லைடா நட்டா தாண்டா இருக்கு. இவன் இருந்து எல்லாத்துலேயும் 2 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு 2 எனக்கு 2 தானா? இங்கே 2 இது 2 இது 2 அதில் 2 கரெக்டாக இருக்குது. அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நானே ஓப்பன் பண்ணுறேன். என்ன கார்டு கொடுக்குறாங்க ஓப்பன் பண்ணிடலாம். டிசைன்லாம் செம்மையாக இருக்குல்ல. ஆமாம் பார்க்குறதுக்கு நல்லா பெட்டராக நல்லா இருக்குது. கைஸ் கிளாரிட்டியெல்லாம் இது மேட் ஃபினிஷு. பட் இந்த பக்கம் கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து காரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கு. ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறான்? ஓப்பன். இட்டடோரி கொடுத்துரு. என்னடா இவன் இந்த காஸ்டியூம்? ஓ ஹாலிடேல இருக்கீங்க அவளை. ஹுடி போட்டிருக்கான். அதாவது அனிமே கேரக்டர் இல்லாத மாதிரி வேற மாதிரி இருக்குது. இந்த JJK அனிமையில மட்டும்தான் கிளைமேக்ஸ்ல பார்த்தேன்னா வேக்ஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அந்த ஒரு இன்ட்ரோ சாங்ல அவுட்ரோ சாங்ல இப்படி போடுவாங்க. அது ஆக்சுவலாக ஒரு ட்ரோலாகவே போயிருக்கு. என்னன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டர் கொண்டுருவாங்க, முடிச்சனையும் சந்தோஷமா அப்படியே அந்த அவுட்ரோ முடியும். இது நான் ஏதோ ஒரு மீம்ல கூட பார்த்தேன். ஒரு கேரக்டர் கொண்டுட்டு அப்படியே எமோஷன் நானும் ஏதோ செத்து போயிருன்னு நினைக்கிறேன். எமோஷனலான சீனு அதை முடிச்சனே அப்படியே ஃபன்னா பண்ணிக்கிட்டு அப்படியே வேக்ஸ் தேய்ச்சிக்கிட்டு எல்லாரும் தெரியும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த ஒரு வைபிள் இருக்க மாதிரி தெரியுது. அனிமே கேரக்டர் மாதிரி தெரியல. அனிமே தான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கார்டு நல்லா இருக்கு. கிளாரிட்டி எல்லாம் செம்மையா இருக்குது. இட்டது ஒரு யூஜி பெட்டர். ஓகே அடுத்து என்னன்னு பார்ப்போம். கிளவேன் காக்கு காஞ்சி. நெக்ஸ்ட்டு இது அந்த பொண்ணு தானே ஜெனின் மாக்கி ட்ரைனிங் பண்ணுவாங்கல்ல. இது நபாரா. எல்லாமே வித்தியாசமான இதில் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக கார்டு நல்லா தான் இருக்குது. கிளாரிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. எனக்கு பிடிச்சி. ஆமாம் ஆறாலாம் தெரிய விட்டுக்கலாம். இந்த ஃபாக்ஸு விளையாட்டு இருக்கு பார்த்தியா? மெகுமி. ஆமாம் நீ மெகுமி தானே கேட்ட? எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே நமக்கு என்ன கெட்டோ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓ மறுபடியும் இட்டது ஒரு என்னடா USA இதை போட்டிருக்கியான்.
எனக்கு புரியல, இப்படி ஒரு சீனே அனிமையில் இல்லையே. ட்ரெஸ் போட்டிருக்கேன், மேபி காப்பிரைட் இஷ்யூ வருங்கிறது தெரியல. ஆமா, பேரெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் மட்டும் இப்படி பண்ணியிருக்கானுங்க. லாஸ்ட்டு இனுமாக்கி தொண்டல் ஆப்ரேஷன். ஸோ செம்மையாக இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். எல்லாம் சைனாலேருந்து வருது. முதல் கார்டு. நானும் செம்ம சூப்பர். நல்லா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு, ரொம்ப காமெடியா இல்லாம. எனக்கு ஆக்சுவலி நானமே கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படியே நல்ல பாண்டா மாதிரி இருக்கு. ஆனா எவனுமே ஒரு சீரியஸா ஃபைட்ல இருக்க மாதிரியே இல்ல. சிலுவைங்கிற சுத்தியலுக்கு. ஓகே, நவாரா. அடுத்து யாரு? இவன் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இவனும் ஃபைட்ல இருக்க மாதிரி இருக்குதா இருக்கு. நல்ல ஆனா பேக்ரவுண்ட் தான் கொஞ்சம் வேற மாதிரி, ஒரு கொலாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கலர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன்ல. யாரவன் இட்டரியா இப்படியா இருப்பான்? இல்ல, எல்லாத்துலயும் இந்த மாதிரி வித்தியாசமா இவனை மட்டும் காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இல்ல மூஞ்சி இப்படி இருக்குமா? சின்ன வயசுல எப்படியா இருப்பான்? எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க, இந்த ஒரு டோன் அப்படி பண்ணியிருக்கானுங்க. சின்ன வயசுல இருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இது யாரு? நீவா? காசுமி தெரியல ப்ரோ யாருன்னு. யூனிஃபார்ம் போட்டிருந்தா கூட தெரியும். தக்காளி இது கலர் ட்ரெஸ்ல கொடுத்துருக்கீங்க, யாருன்ற கண்டுபிடிக்கிறது. ஓகே, கிடைச்சிருக்கு. ஆனா என் மகன் கொஞ்சம் மாசா இருந்துச்சு, அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, தப்பையா இருக்காது கிடைச்ச ஒன்னது. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அனிமேல இருக்க கேரக்டர் மாதிரியே பெருசா ஃபீல் ஆகல. பட் ஓகே தான், சில கார்ட்ஸ் நல்லா இருக்கு, சில கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. கிளாரிட்டி நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஆனா இந்த ஆர்ட் ஒர்க்ல கோட்டை விட்டானுங்க. ஓகே, ஐயோ திருப்பு. ஓகே, என்ன கார்டு கிடைக்குன்னு பார்ப்போம். ஓ கெட்டோ, மாசு செம. ஆனா என்ன கிளாஸ் யாருன்னே தெரியல, மூஞ்சி மட்டும் மறைச்சிட்டு பார்த்தோம்னா தெரியும். இந்த சட்டையே பெருசா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. எஸ், அடுத்து வேற என்ன? இது நம்ம நொபாரா. குவாலிட்டி மட்டமாக்கிட்டே. எஸ், கெட்டோ. இது நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா 3D மாதிரி பண்ணிருக்காங்க. பாத்தியா, அந்த மசில்லாம் தெரியுது பாத்தியா, 3D மாதிரி இருக்கு. அதான் மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு பர்சனலா பிடிக்காது. நல்லா கிளாரிட்டியாக அந்த வரைஞ்ச வச்ச மாதிரி தான் இருக்கணும். இது இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து இட்டதோரி, இது கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது யாரா? யோஷினோ. இது யார்? யோஷினோ. இது நொபாரா. மெகுமி. என்னடா இது? இப்படி ஒரு சட்டை போட்டிருப்பானா? நமக்கே தெரியும், ஸ்டார்டிங்லேயே தெரியும் இதெல்லாம் கிடையாது. காய்ஸ், இவங்க போக போக கடுப்பேற்றுறாங்க. பின்னாடி இருக்க பிக்சர் மாதிரி கொடுத்துருந்தா அழகா இருந்திருக்கும். பட் இங்க இருக்க பிக்சர் வேற மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை பெருசா. எஸ், இந்த பின்னாடி அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாத்தியா, இது எனக்கு பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது ப்ரோ. பாருதையா, பச்சை மஞ்சள் பெயிண்ட். அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தா பரவாயில்ல. 6வது தெரிக்க விட்டுருந்தா பரவாயில்ல. இது டோட்டலி எனக்கு பர்சனலா பிடிக்கல. இதுல பாத்தீங்கன்னா 6வது தெரிக்கிற மாதிரி. ஆமா, உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. நமக்கு என்ன கிடைக்குது? முதல் கார்டு மெகுமி. டவலை வச்சிருக்கேன், ஷேடோவில் வந்து. அடுத்த கார்டு என்னது? சுகுனாவா? டேய் என்னடா சுகுனா? நம்மளால நினைச்சுக்க வேண்டியதுதான். என்னடா இது? புஷினா மெகுமி சுகுனாவா? டேய் மெகுமியோட உடம்பு எடுத்துட்டான் சுகுனா. என்ன நான் ஒத்துக்க மாட்டேன் கைஸ். டோஜி மாசா இருக்குல்ல. டோஜி புஷிகுரோ. டோஜி ஜெனின்னு போட்டிருந்தா நல்லா இருக்கும். ஐ அம் டோஜி ஜெனி. புஷிகுரோ கொண்டாட்டியோட பேர் சேர்த்துக்கணும். சுகுனா. ஓ யூ இஸ் திங்க். ஆனா ஆக்சுவலா இது பாட்டு கார்டு, இது பார்க்கறது பெஸ்ட். ஆனா எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபை இல்லடா. அடுத்து இனுமாக்கி. இதுவும் பெருசா இல்லை. அடுத்து கோஜோ. அடுத்த கார்டு, ஃபைனல் கார்டு. யாரது? தொடப்ப கட்டையோட நான் பார்த்துருக்கேன். நிஷிமியோ. ஸோ கைஸ், கார்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்களா, கார்டு மேலே ஸ்டாப்லர் பின் அடிச்சிருக்கான். மேலே இருக்க 16 டிஜிட் நம்பர். கொஞ்ச நேரம் சும்மா நானே கடுப்பில் இருக்கேன். 165 ரூபா 150 ரூபா கொடுத்து வாங்கி கார்டு நாமம் தான். ஏன் சார் அழுகுறீங்க? இந்த கார்டில் அநேகமாக ஓட்டம் நிறையா இருக்கும். ஏன்னா ஸ்டாப்லர் இதில் அடிச்சிருக்காங்க. இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இனுமாக்கி. இதுக்கப்புறம் யார் அது? கோஜோவா? சத்துரு கோஜோ. என்னடா கோஜோ இப்படி இருக்கியான்? ஹாலிடேல இருக்கேன். நான் அதை கார்டாவே எடுத்துக்கலடா. நீ கேட்ட எனக்கு கோட்டு சூட்டு போட்டிருக்கேன். டாக்டர் கோஜோ கெட்டோ. ஏண்டா உங்களோட அனிமேஷனுக்கு ஒரு அளவு இல்லையாடா? இது கோஜோ. ஓகே, இது உனக்கு கிடைச்சது தான். இது பாட்டு கார்டு. இது எனக்கு பெருசாக பண்ணா. இது எப்படி சுக்குனா இவங்க கூட போனா எல்லாம் எடுக்கவே இல்லை. அடுத்த ஆடு இது உனக்கு கிடைச்சது தான். டோஜி. ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஓஹோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஓஹோ அன்பாக்சிங் பண்ணணுமா?
அதான் ஒரு கார்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஜாலியாக அன்பாக்சிங் பண்ணலாம். இது வெறுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் யாருமே இந்த கார்டை வாங்கிடாதீங்க. ஜேஜேக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, டோன்ட் எவர் பை திஸ் கார்டு. ஃபர்ஸ்ட் இட்டடோரி. இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக, ஆக்ஷனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கார்டு யாராவது சட்டைக்கு வச்சுட்டு அவனும் இட்டடோரி தாண்டா. இது எப்படி இட்டடோரி வரும்? இவனுக்கு இட்டடோரியை தவிர வேற எந்த கார்டும் கிடையாது. இல்ல இது எப்படி இட்டடோரியா வரும்? இது இட்டடோரின்னு பார்க்க முடியல. தண்ணி துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான கையில. ஹாலிடேல திருவிழாவில் தண்ணி துப்பாக்கி வாங்கியிருப்பாங்களா? அதெல்லாம பெரிய மேட்ரு. அடுத்த ஆள் எடுப்போம். ஆரா. இது சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனால் பேக்ரவுண்டு ஆரெல்லாம் தெரியுதாண்ணா? தெரியுதா உனக்கு? ஆனால் பேக்ரவுண்டு தான் சரி. ஆஹா, இது இட்டடோரி தான். அதாக பார்க்கவே இல்லை, நான் அப்படியே வச்சுட்டேன். ஓகே, இது சுகர் கெட்டோ நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு. ஓ கெட்டோ. இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. எனக்கு இது கெட்டோ இல்லை. ஓ டோஜி. இந்த டோஜி நல்லா இருக்கு செம்மையா. இது யாரு? மாக்கி சுட்டுட்டு இருக்கா. ஜெயின் மாக்கி. இது அவதான். ஃபிஷிகரோ நினைச்சேன் ஃபிஷிகரோவா? என்ன அது? முஞ்ச பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த காடை பார்த்தாலும் ஒருத்தர் கிடையாது. கீழெல்லாம் எவ்வளோ பார்க்குறதோட சரி, வாங்குற எண்ணம்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. கீழே இங்கே இருக்கிறது நல்லா சிப்பியா இருப்பேன். நல்லா இருக்கு. சுகுணா, ரோஜோ, இவன் இது கென்கானிக்கு மாதிரி இருக்கு டோக்கியோக்குள்ள. ஓகே, அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நான் என்னென்னமோ பிளான் போட்டு பயங்கரமாக இருக்குன்னு கார்டு நினச்சி வந்தேன். பட் இங்கே அது அப்படி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. ஓகே, இது என்னது? ஓகே, நொபாரா, கெட்டோ, இட்டடோரி. இது ஆல்ரெடி பார்த்த கார்டு. இது நொபாரா வந்துருச்சு. இதுவும் வந்துருச்சு. பாட்டா இருக்கு. ஏய் நல்லா இருக்கு. சுக்குனா. இட்டடோரி. இட்டடோரிக்குள்ள சுக்குனா. நைஸ், நல்லா தான் இருக்கு. ஆனால் 3Dயாக இருக்குது, அதான் பிரச்சனை. எனக்கு 3D கார்டு பிடிக்காது. அந்த அளவுக்கு 3Dன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல. இது யார்? அது ஏதோ பஞ்சல் விளாண்டுட்டு இருக்கேன். தண்டம் தண்டம். முதல் கார்டு அதே எனக்கு அடிச்ச கார்டு. இரண்டாவது கார்டு மறுபடியும் அதே கார்டு. மூன்றாவது கார்டு. இது வேற. ஆக்சுவலி இது எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமாக்கி வந்துட்டு ப்ரெட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இது எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலையே. இதுவும் கிடச்சிருக்கு. பாட்டு கார்டு பார்க்க தேவையில்ல. இதுவும் கிடச்சிருக்கு. அடுத்து இதுவும் கிடச்சிருக்கு. நான் ஃபைனல் கார்டு. இதுவும் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இதில் இருக்க கார்டு எல்லாமே கிடச்சது தான். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணலாம். ஓகே. ஓ, இது கிடச்ச கார்டு தான் இட்டடோரி. இதுவும் கிடச்சது. இதுவும் கிடச்சிருச்சு. கிடச்சது என்ன கைஸ்? கிடச்ச கார்டை கொடுக்குறானுங்க. இதுவும் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது. ஆமாம், அதே பேக்கேஜ். இதுவும் கிடச்சது தான். யூஸ்லெஸ் தண்டக்கரு மாந்திரம். அட்லீஸ்ட் நல்லா கார்டு இருந்தாலும் பரவாயில்ல. பாட்டு கார்டாக இருக்குது. கிடச்சதுன்னு தான் மறுபடியும் கிடைக்குது. முதல் கார்டு யார்? இது வித்தியாசமாக இருக்குல்ல? யுட்டாவா? அந்த படத்தில் இருக்கு தானே? ஆமாம், ஆமாம், நல்லா இருக்கு. அடுத்தது ஓ இவன்டா. போடு தக்காளி தரோம். மேனிபுலேஷன் நைஸ். இந்த கார்டு தான் ஒர்த்தான ஒரு கார்டுன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியுது அவங்களுக்கு. அடுத்து கோஜோ. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு ஏதோ கெட்டோவில் தலையை மாற்றி போட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், இது 3DA இந்த மாதிரி சொன்னோம்னா துண்டா தெரிஞ்சது. கோஜோ நல்லா இருக்கல? பரவாயில்ல. இந்த கண்ணாடி போட்டால் தான் கோஜாவே தெரியுது. இல்லாட்டினா கோஜாவை யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி போட்டிருக்கேன். தெரியுதா? இது தெரியல. யார் மார்க் ஆண்டனி மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோனுக்கிட்ட வச்சுட்டு ட்ரக் டீலர் மாதிரி இருக்கேன். ஓகே, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கார்டு இருக்குது. வர்த்தான கார்டு இந்த 2 கார்டை சொல்லலாம். ஏன்னா சோசோவும் கிடச்சிருக்கு, யூட்டாவும் கிடச்சிருக்கான். ஓகே, ஸோ ஃபைனலாக என்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டே ஒரு பாக்கெட் இருக்குது. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கைஸ் ஒன்றா ரிவீல் பண்ணுவோம். ரெடியா? நான் கவர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். வா. ஓகே, இது நல்லா இருக்கு. கிடைச்ச மாதிரி இருக்கா? கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. அடுத்து சத்திர கொஞ்சம் என்னடா இவன் ஹிசோகா மாதிரி இருக்கான்டா. 100 சென்டர்ல ஹிசோகாடா. யாரா நீங்கெல்லாம்? யுட்டா. ஓகே, எனக்கு யுட்டா கிடைச்சிருக்கு. எனக்கு சோசோடா. உனக்கு போன விட்டு என்ன கிடைச்சா அதே தான் எனக்கு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இந்த கார்டு இல்லை. போன தடவை எனக்கு ஒரு சில கார்டு வேறு. யுட்டோ தானே? பின்னாடி இருக்குது தானே? அது ஓகே தெரியும். ஓகே, மாஹிட்டோ. இந்தா
ஓகே மியாவ் 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 மியாவ். தான் உனக்கு கிடைச்சது தான் பண்ண விட்டோம். ஒரு கார்டு மட்டும் ஃபைனல் கார்டு இது உனக்கு கிடைச்சது தான். ஸோ கைஸ் மொத்த கார்டே அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி பெரிய லெவலில் எவனும் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்டு இனத்திலே சேர்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கார்டு மொத்தமாக அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். என்னோட அவங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன் மறுபடியும். ஆமாம், என்னோட கடைசி கார்டை மட்டும் பேக் பண்ணலான்னு அதை கொடுத்துக்குள்ள சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த கார்டை பற்றி சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக இந்த கார்டு பெருசாக பிடிக்கல. கார்டு இதை நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அதான் சொல்லணும், வேறு என்னத்த சொல்கிறது. வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம், இந்த டிசைன் பிடிச்சிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கார்டு 2 கார்டு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்துச்சு கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து கிடையாது. பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. எஸ், அது தரமாக சொல்லலாம். இதை பார்த்து தான் நம்பினேன் நல்ல கார்டாக கொடுப்பான்னு. இந்த ஒரு இதில் கொடுத்துருந்தா பரவாயில்ல. பார்த்தீங்களா, இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு கவர்லாம் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க, கார்டை வந்து கேவலமாக கொடுத்துருக்கானுங்க. எனக்கு இந்த ஆர்ட் பேக்ரவுண்டு எதுவுமே பிடிக்கல. சிலெல்லாம் 3Dயில் இருக்குது. 3Dயில் இருக்க கார்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த அனிமேல எந்த மாதிரி கேரக்டரை ஸ்கெச் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி கார்டு அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நருட்டோ கார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கார்டு தான் நமக்கு தேவை. நிறைய கார்டு இந்த மாதிரி 3Dயில் தான் போய் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் வீடியோ முடிஞ்சு வருத்தமாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று அப்படிங்கிறனால. எனிவேஸ் ஒன்று நடந்தது ஒன்று முழிக்குது பாரு பக்கெட் ஒன் கண்ணு கெமாவாக்கி கண்ணு தானே வரணும். இப்போ நம்ம தானே முழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் அடுத்து வேற ஒரு வகையான வீடியோவில் பார்க்கலாம். See you on next video. This is crafted by Daba Manda. Ta-ta. டாடா.